சற்று முன் முதலமைச்சர் அதிரடியாக கட்சியை கலைத்திருக்கிறாரா? மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கட்சியையே கலைத்து ஒரு முன்னாள் முதலமைச்சர் வேறு ஒரு கட்சியில் ஐக்கியமாக போகிறார் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? அந்த கட்சி சொந்த தாய் கட்சியாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? சில விஷயங்களை நம்பித்தான் ஆக வேண்டும் நண்பர்களே. அதாவது குறிப்பாக பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி பாத்தீங்கன்னா அதிரடியாக தன்னுடைய சொந்த கட்சியை கலைத்து YCP ஹலோ ஏபி பாய் பாய் YCP அப்படின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளில் ஆட்சியையும் அமர்த்தி அந்த கட்சி தற்போது ஒய்நாட் 175 அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா முழுவதும் ஒரு மிக பிரம்மாண்டமான சொகுசு பேருந்து தயாரித்து சென்றார். அனைத்தும் பஞ்சர் ஆகியது. இந்த வெயிலுக்கு தேவையானது ஃபேன் தானே தவிர சைக்கிள் அல்ல, டீ கிளாஸ் அல்ல, தாமரை அல்ல அப்படின்லாம் பிரச்சாரம் செய்து மிக பிரம்மாண்டமான ஒரு நடிகராக அந்த மாநிலத்தில் ஆந்திர அரசியலில் கோலோச்சி இருக்கக்கூடிய ஒரு நடிகரை ஏதோ ஒரு பேர் சொன்னார். என்னன்னு தெரியுமா? 2 பொண்டாட்டி 4 வப்பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான பிரச்சாரங்களை செய்து இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராலேயே சமாளிக்க முடியல. கட்சியை கலைச்சிட்டு காங்கிரஸ் கூட போய் சேரத்துக்கு பார்க்கிறாராம். ஸோ இது ரொம்பவே மிக முக்கியமான ஒரு எதிரியை இப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இதுதான் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் இன்றே கொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மாற்றப்பட வேண்டிய விஷயங்களாக பார்க்கப்படுதுங்க. ஸோ கண்டிப்பாக முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அடுத்தடுத்த தேர்தல்களில் அவங்களுடைய அத்தியாயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ முதலமைச்சர் அவர்கள் அதிரடியாக கட்சியை கலைக்க வேண்டிய சூழல்களுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாரா? அதற்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு நிறைய சான்ஸ் இருக்குது. ஜெகன்மோகன் ரெட்டி அவ்வளவு சாதாரணமாக நம்ம நினச்சிடக்கூடாது. YS ஜெகன்மோகன் ரெட்டியா நேனு அப்படின்னு சொல்லிட்டு பதவியை ஏற்றவர். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில் தான் முதலமைச்சருடைய பதவியை அதிரடியாக துறக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான அறிவிப்புகள் நடக்கப் போகிறது, எந்த மாதிரியான நடக்க வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்றத. ஸோ இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்லையும் அடுத்தடுத்த காணொளிகள்லையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். என்ன மாதிரியான நிகழ்வுகளும் தகவல்களும் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி.